என்ன போட்டிருக்காங்கன்னா, திவ்யதர்ஷினி, பார்த்திபன் இந்த 2 பேருமே காதலிச்சிருக்காங்க. இவங்க வந்து தூக்கில் தொங்குனதா, அதாவது தற்கொலை செய்து கொண்டதா வந்து நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் தலைவிரித்து அடிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆணவ படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காதலை பொறுத்து கொள்ள முடியாத பெற்றோர்கள், அதாவது பெண்ணின் பெற்றோர், ஆணின் பெற்றோர் கிடையாது, பெண்ணின் பெற்றோர் இந்த காதலை பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்களை திட்டமிட்டு அந்த அருகே உள்ள ஒரு தோப்பிற்கு அழைத்து சென்று, தோப்பியில் கொட்டாகையில் ஒரு கொட்டா இருக்குது, அந்த கொட்டாகையில் அழைத்து சென்று அடித்து கொலை செய்து தொங்க விட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த பெண் வீட்டிற்கு கௌரவம் தான் பிரச்சனை என்றால், தனக்கு ஒரு மானம் தான் பிரச்சனை என்றால், ஒரு உயிரை மாய்த்து அந்த மானத்தை காப்பாற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட உலகம், இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தற்போதைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் இதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். 75 வருட கால அதிமுகவையும் திமுகவையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்று புதிய ஒரு மாற்றத்தை யார் வழங்கியிருக்கிறார்கள்? இளைஞர்கள், பெண்கள். அந்த இளைஞரில் ஒருவர் தானே பார்த்திபன், அந்த பெண்களின் ஒருவர் தானே அந்த தங்கை. லவ் இஸ் நேச்சர் நாட் கல்ச்சர். எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை. காதல் எந்த வடிவில் யாரு மீது வேணாலும் வரலாம், அதற்கு சாதி என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை. ஊடகங்கள் தான் சொல்கிறது இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். தற்கொலை செய்து கொண்டவர்கள் எப்படி ஒரு சணல் கயிறில் தொங்க விடுவார்? ஒரு சணல் கயிறுல தான் கயிறு இருக்கு, காடு தரையில் இருக்கு. இது என்ன தற்கொலை? ஏன் இன்னைக்கு திமுக எதிர்கட்சி தானே, அதிமுக எதிர்கட்சி தானே, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை ஏற்றுன்னு சொல்லி போராட வேண்டியதானே? இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் திருமாகாதலன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மயிலாடுதுறையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தற்கொலையா கொலையான்னு தெரியல. என்ன போட்டிருக்காங்கன்னா, திவ்யதர்ஷினி, பார்த்திபன் இந்த 2 பேருமே காதலிச்சிருக்காங்க. இவங்க வந்து தூக்கில் தொங்குனதா, அதாவது தற்கொலை செய்து கொண்டதா வந்து நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் தலைவிரித்து அடிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆணவ படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் அப்படியே தான் இருக்கிறது. எத்தனை ஆட்சிகள் மாறினாலும், எத்தனை காலங்கள் மாறினாலும், ஆனால் அந்த காலத்திலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணவ படுகொலையும் மனவேதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தங்குடி என்கக்கூடிய ஒரு கிராமம், தரங்கம்பாடி அருகே உள்ள அந்த சாத்தங்குடி கிராமத்தில் பார்த்திபன் வயது 20, அப்படிப்பட்ட அந்த மாணவன், ஒரு இளைஞன், ஒரு வன்னிய சமூகத்து ஒரு பெண்மணியை காதலித்திருக்கிறான். அந்த பெண் பேர் பிரியதர்ஷினி. இருவரும் காதலித்து வந்த நேரத்தில் திவ்யதர்ஷினி இருவரும் காதலித்து வந்தனர். இந்த காதலை பொறுத்து கொள்ள முடியாத பெற்றோர்கள், அதாவது பெண்ணின் பெற்றோர், ஆணின் பெற்றோர் கிடையாது, பெண்ணின் பெற்றோர் இந்த காதலை பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்களை திட்டமிட்டு அந்த அருகே உள்ள ஒரு தோப்பிற்கு அழைத்து சென்று, தோப்பியில் கொட்டாகையில் ஒரு கொட்டா இருக்குது, அந்த கொட்டாகையில் அழைத்து சென்று அவர்களை அடித்து கொலை செய்து தொங்க விட்டு இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தற்கொலை கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், அது வந்து கயிறு வந்து சணல்ல கட்டிருக்காங்க, சணல்ல தான் கட்டிருக்காங்களே தவிர இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றால், இது அப்பா அம்மா வீட்டுல பிரச்சனை இல்லை, அம்மா அப்பா வந்து சம்மதிக்க மாட்டாங்கன்னா இவங்க 2 பேரையும் தற்கொலை பண்ணணும். இவங்க 2 பேருக்கு வாழ்ந்துடலாம்ல, ஓடி போய் வாழலாம்ல, இவருக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் போய் சென்று வாழ்ந்துக்கலாம். வாழ வேண்டும் என்பதற்கு தானே காதல் செய்யறோம். சாகணும் என்பதற்கு யாராவது காதல் செய்வாங்களா? நாம் இருவரும் சேர்ந்து சாகுவோம் என்பதற்கு காதல் செய்வார்களா யாராவது? ஒருவேளை இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல சேர விட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல செஞ்சிருக்கலாம். இல்ல, அதுதான் சொல்றேங்க. காதல் செய்வது, அதாவது 2 பேரும் சேர விட மாட்டாங்க என்பதை தாண்டி இது தற்கொலையாக இப்ப அவங்க 2 பேருமே இல்லைங்கிற நானு. அதாவது இந்த பெண் வீட்டிற்கு கௌரவம் தான் பிரச்சனை என்றால், தனக்கு ஒரு மானம் தான் பிரச்சனை என்றால், ஒரு உயிரை மாய்த்து அந்த மானத்தை காப்பாற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட உலகம், இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. அந்த கௌரவத்தையும் அந்த மானத்தையும் காப்பாற்றுகிறதற்கு தன்னுடைய உயிரை, ஒரு உயிரை, தன் மகளின் உயிரை அவர்கள் விட்டு இருக்கிறார்கள். ஆனால் அது மானம் கிடையாது, அது அவமானம், அது கௌரவம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல், அருவருப்பான செயல் அவர்கள் செய்திருப்பது. அந்த தம்பி பார்த்திபன் அவர்களின் குடும்பத்தார் சொல்லி அழுகிறார்கள். இன்றைக்கு களத்தில் விடுதலை சிறுத்தைகளும்
இடதுசாரிகளும் நிற்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்போதைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் இதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். எதற்கு இயற்ற வேண்டும் என்றால், இளைஞர்களும் பெண்களும் தலித்துகளும் தான் இன்று பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள். 75 வருட கால அதிமுகவையும் திமுகவையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்று புதிய ஒரு மாற்றத்தை யார் வழங்கியிருக்கிறார்கள்? இளைஞர்கள், பெண்கள். அந்த இளைஞரில் ஒருவர் தானே பார்த்திபன், அந்த பெண்களின் ஒருவர் தானே அந்த தங்கை, பாதிக்கப்பட்ட அந்த இரு குடும்பத்தில் இருந்து இளைஞரும் ஒரு பெண்ணும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று. அவர்களுக்கு ஒன்றென்றால் யார் குரல் கொடுக்க வேண்டும்? கண்டிப்பா அந்த தம்பி 20 வயசு, கண்டிப்பா அவன் டிவிக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட போட்டிருப்பான். அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு 19 வயசு 18 வயசு சொல்றாங்க, அந்த பொண்ணு கூட போட்டிருந்தால் போட்டிருக்கலாம். இதையெல்லாம் மனதில் நிறுத்திக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்போதைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டத்தை ஏற்றி இதற்கு மேல் இதுபோல கொடுமைகள் நிகழாத அளவிற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய வளர்ச்சியை ஒரு வரலாறாக மாற்ற வேண்டும். இதனையும் தாண்டி அந்த குடும்பத்திற்கு நீதி பெற்று தர வேண்டும். அந்த குடும்பத்திற்கு நீதி பெற்று தந்தால் மட்டும்தான் இதுபோல கொடுமைகள் நிகழாது என்பதற்கும் சான்றாக அமையும். ஒன்றே ஒன்றுதான். இப்ப ஒரு பெண், ஒரு ஆண், லவ் இஸ் நேச்சர் நாட் கல்ச்சர். எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை. காதல் எந்த வடிவில் யாரு மீது வேணாலும் வரலாம். அதற்கு சாதி என்று ஒன்று இருக்குதானா? இல்ல. லவ் இஸ் நேச்சர், அது ஒரு இயற்கையானது. வயது விரும்பை கடந்தியது கூட காதல் சொல்லலாம். ஆனால் இந்த காதல், இந்த பெண்ணை தான் காதலிக்க வேண்டும், இந்த பையனை தான் காதலிக்க வேண்டும் என்று சொல்வது காதல் கிடையாது. அது கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அவ வீட்டிற்கு இப்ப அந்த பையனுடைய வீட்டில் வந்துட்டு ஒத்துக்கலான்னு கூட, அந்த பொண்ணுடைய வீட்டில் ஒத்துக்கலான்னு கூட, அந்த பொண்ணுக்கு வயது இல்லைனா கூட, அது ஒரு டீனேஜ், அந்த வயதுல ஒரு காதல் வரதா செய்யும். அப்படி வந்தா கூட இது மேல பண்ணாதப்பா போகாதப்பான்னு சொல்லலாம். அதுக்குன்னு கொலையா செய்யணும்? பேசி அதை சமாதானப்படுத்திருக்கலாம். இது திட்டமிட்டு அவருடைய உறவினரை அழைத்து சென்று இன்னைக்கு அந்த கேஸ், அந்த 4 பேர் வந்து கைது பண்ணிருக்காங்க. அந்த யார் அந்த உறவினர்? அந்த பொண்ணுக்கு யார் அவங்க? அதான் அந்த பொண்ணு, அதாவது பையனுடைய உறவினர் கிடையாது, பொண்ணுடைய உறவினர்கள் தான். எல்லாம் இளைஞர்கள். நான் இன்னைக்கு வந்து நியூஸ்ல தான் பார்த்தேன். அதை எல்லாம் இளைஞர்கள். அவர்கள் தான் அதை வந்து திட்டமிட்டு அந்த கொலை செய்திருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்கிறார்கள். ஆனால் சில ஊடகங்கள் தான் சொல்கிறது இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். தற்கொலை செய்து கொண்டவர்கள் எப்படி ஒரு சணல் கயிறில் தொங்க விடுவார்கள்? ஒரு சணல் கயிறுல தான் கயிறு இருக்கு, காடு தரையில் இருக்கு. இது என்ன தற்கொலை? அவங்களை அடிச்சதுக்கான நல்லா கேளுங்க. அது அப்படி தற்கொலையா கூட இருந்தாலும் கூட அந்த கூரை வீடு கூட தாங்காதே. அந்த கூரையினுடைய அந்த பைப்பு, அந்த குச்சிகள் இருக்குல்ல, அந்த குச்சிகள் கூட தாங்கு வலிமை கொண்டது இல்லையே. அது ஒரு சராசரி ஒரு கூரை வீடு தானே. அப்படி சணல் கயிறுங்க, அப்படி கட் பண்ண நீ பார்த்திருப்பீங்க. சணல் கயிறு, அந்த சணல் கயிறுல 2 பேர் தொக்க விட்டு கைத்தை அப்படி திருப்பிருக்காங்க. 2 பேர் பாதங்களும், இரு பாதங்களுமே தரையில நிக்குது. இது எப்படிங்க தற்கொலை? இதையும் கேட்டு நெறியாளரா நீங்க தற்கொலைன்னு வந்து கேள்வி கேட்கறீங்க. மிகப்பெரிய ஒன்று. மனதை ஆறுதல் படுத்த முடியாத ஒரு செயல் இது. யாராலையும் இதை ஆறுதல் படுத்த முடியாது. இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி தொடங்கி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணியில வேற நீங்க இருக்கீங்க. அதாவது பல கொலைகளும் பல ஆணவ படுகொலைகளும் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் அதான் காட்சிகள் மாறவில்லை என்று சொன்னேன். அதற்கு தான் சொன்னேன். ஆட்சிகளும் காலங்களும் மாறலாம், ஆனால் காட்சிகள் ஒருபோதும் மாறவில்லை. அதை மாற்றுவதற்குத்தான் மாற்றாக வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார் என்ற எண்ணத்தில் அந்த இளைஞர்களும் அந்த பெண்ணும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தமிழகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். மாற்ற வேண்டும் என்கிற இப்ப வந்த உடனே முதல்ல இந்த ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இந்த ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டம் ஏற்றி தன் மீது நம்பிக்கை வைத்த இளைஞர்களுக்கும் அந்த பெண்களுக்கும் ஓப்பனா சொல்ற தலித்துகள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு. அந்த தலித்துக்கு தான் நீங்க பிரச்சனை, அந்த இளைஞருக்கு தான் பிரச்சனை, அந்த பெண்களுக்கு தான் பிரச்சனை. எங்கள் அதாவது ஒரு தலித் சமூகத்தில் பிறந்த அந்த பையனுக்கு பிரச்சனை என்று நான் போராடவில்லை. ஒரு காதலுக்கு பிரச்சனை என்று போராடுவேன். காதல் செய்யாத வயதிலும் காதல் செய்ய தோன்றுகிறது அந்த வயது. அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உயிரை கொன்றுதான் உன் மானமும் கௌரவம் என்று நீ
தலை உயர்த்தி நடக்க வேண்டும் என்றால் அது மானம் கிடையாது, அவமானம் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுதான் உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்ல வேண்டும்னா நீ கவின் படுகொலை நீ என்னட்ட சொல்லிட்டு இருக்கலாம். கவின் படுகொலைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. இன்று தாவே காட்சி வந்த பிறகுதான் திரும்ப அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இது போல இதுக்கும் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இரு உயிர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். பார்த்திபனுக்கு நீதி கிடைக்க வேண்டாம், இரு உயிர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சாதிவெறி குற்றவாளிகளை, சாதிவெறி கும்பல்களை கைது செய்து அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பையனை வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சாதி பேரை குறிப்பிட்டு திட்டினதா வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காங்களே, அது வந்து உண்மையா? அது உண்மைதான். ஒரு முறை வந்து உன்னை கொன்னுடு வேண்டாம், என் பெண்ணிடம் பேசக்கூடாதா அப்படி என்று அவங்க பெண்ணின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் திட்டினார்களா, அவர்களை மிரட்டினார்கள். மிரட்டியிருக்காங்க, ஆல்ரெடி மிரட்டியிருக்காங்க. அதான் மயிலாடுதுறை சேர்ந்த தோழர்கள் என்னிடம் சொல்றாங்களே, இது போல என்னுடைய மச்சான் தான் இப்படிதான் மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. உண்மை வெளிப்படைத்தன்மை எங்கிருந்தாலும் வெளிவந்து விடும். ஆனால் சாதி என்கிற ஒரு சொல் ஒருபோதும் வெளிவராது. இப்போ இது போலதான் வெளிவரும். அதாவது ஒருவன் பொருளாதாரத்தில் ஒரு டெஃபினேஷன் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பொருளாதாரம் எவ்வளவு நீ பெரிய உயர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தால், ஆனால் உன் பின்னால் சாதி என்பது மட்டும் துரத்தி கொண்டு வரும், எங்கிருந்த வந்தாலும் சரி. நகரத்திற்கும் கிராமத்திற்கும் டிஃபரெண்ட். நகரத்தில் பொருளாதாரம் இருந்தால் உயர்ந்தவன், கிராமத்தில் எவ்வளவு பொருளாதாரம் வைத்திருந்தாலும் நீ அந்த சாதிக்காரன், நீ பறையன், நீ செக்கிலியன் என்ற ஒரு சொல் பின்தொடரும். சென்னையில் அப்படி கிடையாது. உன் சாதி என்னவென்றே தெரியாது, ஆனால் பொருளாதாரம் நீ வைத்திருந்தால் பெரியவன் உன்னை மதிப்பார்கள். ஆனால் சென்னையிலும் சாதி இருக்கிறது. அப்போது எங்கு எவ்வளவு பொருளாதாரம் வைத்திருந்தாலும், எந்த நிலையில் நீ உயர்ந்தாலும், நீ கார் வச்சிருந்தாலும், பைக் வச்சிருந்தாலும், எவ்வளவு பொருளாதார அடிப்படையில் தன்னை வளர்த்து கொண்டாலும், தன் குடும்பம் ஆளாக்கி விட்டாலும், ஆனால் உன் பின்னால் நீ அந்த சாதிக்கிற பயடா என்ற ஒரு சொல் உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்படிதான் பார்த்திபனுக்கும் நடந்திருக்கிறது. தம்பி பார்த்திபன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒற்றை குரலாய் நேற்றிரவு எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் களத்தில் இருக்கிறார்கள். எங்கு வெற்றி பெற்ற அமைச்சர்களை காணும். தாவை கலந்து யாரும் அதுதான் கேட்கிறேன். இன்று இந்த செய்தியை கேட்டவுடன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் களத்துக்கு செல்வார் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதுபோல் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய, ஏன் இன்னைக்கு திமுக எதிர்கட்சி தானே, அதிமுக எதிர்கட்சி தானே, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை ஏற்றுன்னு சொல்லி போராட வேண்டியதானே. அவர்கள் ஆட்சியில் தான் சட்டம் இயற்றவில்லை. அவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கிறாங்க, போராடவில்லை. என்ன காரணம் தெரியுமா? சாதி. இவர்களுக்காக போராடி விட்டோம் என்றால் நமக்கு எப்படி வாக்கு வங்கி வந்துவிடும், மற்ற சாதியினர் எப்படி வாக்கு போடுவாங்க அப்படின்னு, எப்படி ஓட்டு போடுவாங்க, மற்ற சாதியினர் எப்படி மதிப்பாங்க, இவனுக்கெல்லாம் போயிட்டு நீ போய் நின்று குரல் கொடுக்குறியா, இந்த சாதிக்காரங்களுக்கெல்லாம் நீ போய் போராடுறியா அப்படின்னு சொல்லி மற்றக்காரவங்களாம் ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா, மதிக்காம போயிட்டாங்கன்னா, ஆல்ரெடி ஓட்டு போடாம தானே தோத்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். அந்த பிரச்சனையும் உண்டு. வேங்கவயல் பிரச்சனையில் சரியான தீர்வு இல்லாதனால்தான் ஒட்டுமொத்த தலித்துகளும் தாவேக்காவிற்கு ஓட்டளித்தார், வாக்கு செலுத்தினார்கள். இது போலதான் திமுகவும் அதிமுகவும் களத்திற்கே போராடவில்லை. நான் இதை தெளிவா கேட்கிறேன். இன்னைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் இந்த சாதி அடிப்படையில் ஆணவ படுகொலை நடந்தேறி இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏன் குரல் கொடுக்கவில்லை, ஏன் போராடவில்லை? துணிச்சலாக கேட்கிறேன், பதில் சொல்ல யாராவது தயாரா? களத்தில் நிற்க சொல்லுங்க. இதுபோல தொடர்ந்த கொலைகளும், நேற்று கூட பன்ருட்டியில மது போதையில் ஒருத்தனை வெட்டுறான், நடு ரோட்ல வெட்டுறான். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஒரு கல்லூரிக்கு முன் வெட்டுறான். எங்க சட்டம் ஒழுங்கு? நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட இடத்தில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கடமை. விடுதலை சிறுத்தைகளின் கொள்கையும் அதுதான். எங்கு பாதிப்பு நடந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களோடு தோளோடு தோள் கொடுத்து நிற்கக்கூடியவர் எங்களுடைய தியாகத்தந்தை எழுச்சி தமிழர் அவர்கள். அவர்களின் வழியில் களமாடக்கூடிய சிறுத்தைகளும் நிற்பார்கள். அப்படி நின்றுதான் எந்த சாதி என்று பார்க்காமல், எந்த மதம் என்று பார்க்காமல், காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித் அவர்கள் குடும்பத்திற்கு நேரில் சென்றால் என்ன தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்றாரா? சென்றால பார்த்திருப்பீங்க. ஆனால் அவர் சமூகம் வேறு. எழுச்சி தமிழர் அந்த குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் சொன்னார். அதுபோல கவின் படுகொலைக்கு யாராவது வந்தார்களா? இதுதான். நீ எங்கு எவ்வளவு உயரத்தில் வளர்ந்தாலும் உன் பின்னால் சாதி என்ற ஒற்றை சொல் உன்னை துரத்தி கொண்டிருக்கும்.
அது போலதான். ஓகே, இப்போ கடந்த திமுக ஆட்சியை விட இப்போ தாவேக ஆட்சி எந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா செயல்பட்டுருக்காங்களா இது வரைக்கும்? தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தலித்துகளுக்கு 8 அமைச்சர்களை கொடுத்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது. இதுபோல 8 அமைச்சர்களையும் கொடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்து ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன ஷேர் பண்ணிருக்காங்க? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கியிருக்கிறாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல சொன்னவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதை நிரூபித்து காட்டியவர் தற்போதைய தளபதி அண்ணன் விஜய் அவர்கள். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று அது தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல என்று சொன்னார் ஒரு தனியார் ஊடகத்திற்கு. ஆனால் அதை நிலைநிறுத்தி, அதை உறுதிப்படுத்தி, அதை காட்டிவிட்டார், நிரூபித்து காட்டிவிட்டார். இன்று காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் இஸ்லாமியர்கள் அந்த ஒரு நபரும் இன்று ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்து அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் நம் தளபதி விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டுகிறோம். அதுபோல அவர் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சியில் அமர வைத்த இளைஞர்களில் ஒருவரான பார்த்திபன் அவர்களுக்கும், பெண்களின் ஒருவரான திவ்யதர்ஷினி அவர்களுக்கும், அந்த குடும்பத்திற்கும் நீதி பெற்று கொடுத்ததோடு, நீதி பெற்று கொடுக்க வேண்டும், அதன் கையோடு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். களத்தில் நன்றாக புரிந்து கொள்ளும், இதை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். விடுதலை சிறுத்தைகளை 2 சீட்டு என்று அவமதித்தவர்கள் அந்த 2 சீட்டின் பெருமை, அந்த அருமை எப்படி என்று தெரிந்திருக்கும். இன்று விடுதலை சிறுத்தைகள் தான் யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. உண்மைதானே? யாரும் மறுக்க முடியாது. அதுபோலதான் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டி தேவையெனில் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றிய மிகப்பெரிய ஒரு தியாக தந்தை என்னை நிரூபித்தவர் அவர்கள். பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் கிடைத்தது மிகப்பெரிய வரம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள், தலைவர் திருமாவர்கள், அண்ணன் ஆதவ ஒரிஜினா, இவர்கள் மூவரும் எப்படியாவது தலைவர் எப்படியும் அழுத்தம் கொடுத்திருப்பார். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நீங்க ஏற்ற வேண்டும் என்று எப்படியும் அழுத்தம் கொடுப்பார். ஏன்னா தொடர்ந்து தலைவரை தேடி கொண்டிருக்கிறது அல்லவா? கண்டிப்பாக ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டத்தை அண்ணன் விஜய் தலைமையிலான ஆட்சி கொண்டு வந்து அந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் என்கிற அந்த மாற்றத்தையும் அந்த வரலாறையும் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.